சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளையில கூட விசேஷமா யோசுவான்ற இந்த நபரை குறித்து இந்த நாளையில நம்ம சில காரியங்களை பற்றி நாம் தியானிக்கலாம். இந்த நல்ல விசேஷமா யோசுவானா யார்? ஒரு சின்ன கேள்விதான். யோசுவாவை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்துல யோசுவானா யாருன்னா மோசேயினுடைய அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. என்னன்னா அவருடைய பணிவிடைக்காரராக இருந்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தினவர்னு சொல்லுது. ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தை கூடாரத்தை விட்டு விலகாம ஆண்டவரை ஃபாலோ பண்ணவர்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை குறித்து சில காரியங்களை மாத்திரம் தெரிஞ்சு கொள்றோம். ஒன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய கட்டளைய நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலிருந்து பெற்றுக்கொண்டு வரும்படி மோசே இங்கிருந்து பிரயாணம் பண்ணி சீனாய் வனாந்தரத்துக்கு போகும்போது எல்லா ஜனங்களையும் ஆயத்தப்பட்டு காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எல்லா ஜனங்களை மோசே கூட போறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட அசிஸ்டண்டா போனவர் யாருன்னா யோசுவா. அவர் போன ஒரே ஒரு காரணம் என்னன்னா ஊழியக்காரர் சொன்னாரு அவர் கூட பிரயாணமா போலான்னு சொல்லிட்டு அவர் கடந்து போனாரு. போகும்போது அவர் மலையின் அடிவாரத்துல காத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஜனங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணிஞ்சு நீங்க நடங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது எத்தனை பேர் ஊழியக்காரர் 40 நாள் ஃபாஸ்டிங்கா இருக்கிறாரு. இவர் அந்த இடத்த விட்டு நீங்கவே இல்லை. ஏன்னா அந்த மலையின் அடிவாரத்திலே அங்கேயே காத்துட்டு இருக்கிறாரு. அவர் வரும் மட்டும் தன்னை ஒடுக்கினாரு. ஏன்னா 40 நாள் ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே போல அந்த இடத்துல இருந்து தாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஜெபமானது நிமித்தம் அந்த கீழ்ப்படிதலை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டாரு. ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தேவ சமூகத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விட்டு விலகாம தியானிச்சு கொண்டே இருந்தாரு. வேதத்துல 5 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, தோரான்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகங்களை ஒவ்வொரு நாளும் மோசே கூட ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி அவர் கடந்து சென்றுட்டா கூட, ஆனா இவர் அந்த இடத்தை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்து ஆண்டவரை அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பிரயாயத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்போது அநேக பிரச்சனைகள் ஜனங்க ஒரு பக்கம் மோசுக்கு விரோதமாக எழுந்து வராங்க. ரெண்டாவது தான் குடும்பத்தாரு அநேகர் அநேக வார்த்தைகளை சொல்லி பேசினாலும் அந்த வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கல. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை முழுமையா அவன் இருதயத்துக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் ஒவ்வொரு மீது ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யோசுவா அவர் பேர் சால்வேஷன் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ரட்சகன் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய முந்தின பேர் ஓயேல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற கிராமங்களிலோ பட்டணங்களிலோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய தகப்பனுடைய பேரை சொல்லிதான் எல்லாரும் என்ன எங்க அப்பா பேர் கோவிந்தராஜ், அப்ப கோவிந்தராஜுடைய மகன்னு சொல்லுவாங்க. அதே போல நூனின் குமாரனாகி யோசுவான்னு சொல்லுவாங்க. நூனுன்னு சொன்னா வேதத்துல பொயட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஷ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈப்ரூல அவருடைய பேர் ஸ்னேக். அந்த ஸ்னேக்குன்னு சொன்னோம்னா பாம்பை போல ஊர்ந்து போற நிலைமை. அவனுடைய தகப்பன் பாத்தீங்கன்னா எகிப்து பட்டணத்துல எப்ராயிம் கோத்திரத்துல அவன் பிறந்திருந்தா கூட அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாம்பை போல ஊர்ந்து போற மனநிலையோடு அவன் இருந்திருக்கான். காரணம் என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவன் கடந்து போகும்போதெல்லாம் பார்வோனுடைய கூட்டத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, வேலை செய்யாம ஏமாத்திட்டாங்கன்னா இந்த காரியத்தை குறித்து அவங்க இல்லை பார்வோன் கிட்ட சொல்லி ஒரு கிரெடிட்டை ஒரு நற்மதிப்பை பெற்றுக்கொண்டது அந்த காரியம் மாத்திரம் இல்லை. ரெண்டாவது இவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுடைய மகனை கூண்டு போயிட்டு அந்த ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒரு சோல்ஜரா சேரும்படி ஒரு காரியத்தை உருவாக்கி தந்துடுறாங்க. காரணம் ஏன்னா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு இன்னைக்கு நம்முடைய வீட்டில் கூட இருக்கலாம், நம்முடைய அப்பா அம்மா யாருன்னா தெரிஞ்சவங்க ஒரு பெரிய ஆள் யாருன்னா இருந்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பசங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெற்றோர்ஸ் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்குவாங்க. அதே போலதான் தான் நூன்ன்ற அவரும் தான் மகன் நல்ல ஒரு வேலையில இருந்துடணும்,
ஏன்னா எல்லாரும் அடிமையா இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்கள காட்டிலும் ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருக்கணும் தான் பார்வோன் கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த ஆர்மி எகிப்து படையில வந்து ஒரு மிலிட்ரி மேனா வந்து சேரும்படி வந்து அவனுக்கு ஒரு உருவாக்குதலை வந்து கொடுத்துட்றாங்க. இவன் போயிட்டு அங்கிருந்தே ட்ரைன் அப் ஆகுறாரு. ஏன்னா மோசே ஆல்ரெடி வந்து எகிப்திலே இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து போகும்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஆஹ் எல்லாவற்றையும் மோசே என்ன பண்றாருன்றத வந்து யோசுவா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறவங்களா எழுந்துட்டாங்க, இன்னைக்கு வந்து பாஸ்டர் வந்து நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அவர் எப்படி தெரிஞ்சுக்கினாரு, அந்த விஷயத்த வேதத்திலேருந்து எங்கேருந்து கற்றுக்கினாருன்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதே போல் மோசே வந்து யோசுவா வந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தான். அப்ப அவருடைய வாழ்க்கையில அந்த 40 வருஷ காலமா எகிப்துல எப்படி இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசினாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாருன்றத வந்து பின்னாடி இருந்து அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துல தான் இவரும் இருக்கிறாரு. அப்ப அவர் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணே வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தையை கொண்டு பின்வரும் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தன்னுடைய தெரிந்து கொண்டதான அந்த கானான் தேசத்துக்கு நேராக பங்கிடு கொண்டு போகும்போது ஒரு தலைவனா இருந்து ஒரு தளபதியா முன்ன நின்று எப்படி அவர் நடத்தினாரு. வேதத்துல வந்து நான் லாஸ்ட்ல முடிக்கும் போது ஒவ்வொரு வசனங்களை வந்து நான் சொல்லிடுறேன், நான் ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு போயிடுறேன் வாலிபர் மத்தியில. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா, இவர் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கடந்து சென்ற பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதான அந்த சுதந்திரமான பட்டணத்தை வந்து எப்படி ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது நமக்குரிய ஒரு தேவையா இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மதிப்பா இருக்கலாம், நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும். மூன்றாவதா ராகாப் ஸ்திரிக்கு வந்து ஒரு ஸ்பை வந்து எப்படி மோசே 12 ஸ்பையை வந்து அனுப்புனாரு. என்னன்னா வேவுக்காரரை வந்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியே அனுப்பினத்துல இந்த 12வது கோத்திரத்துல இவரும் வந்து ஒருவராக இருந்தார் யோசுவா. இவருடைய வாழ்க்கையில் அவரை பின்தொடரும் போது அவருடைய வாழ்க்கையில நற்காரியங்களை எல்லாரும் வந்து நெகட்டிவான வந்து ஃபீட்பேக்கை வந்து ஜனங்களுக்குள்ள பரப்பி ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையும்படி ஆண்டவரை குறித்து முறுமுறுத்து பேசும்படி செய்த நேரத்தில் இந்த காலேப்பும் யோசுவாவும் ஒரு நற்சாட்சியை வந்து அந்த இடத்துல ஜனங்களுக்கு முன்பா பாசிட்டிவான திங்ஸை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதான எல்லா 7 ஜாதிகளுக்கு மத்தியில் ஆண்டவர் பெரியவராக இருக்கலாம், அவரை ஈஸியாக நம்ம துரத்தலான்ற சில காரியங்களை வந்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் செம்மையுமா ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம கூட ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரர் முன்ன நின்று நடத்துறாருன்னும் போது அவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையும் அவங்களுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில பின்தொடருமே ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை வந்து மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ராகாப் என்ற அந்த வேசிக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் வேவுக்காரரை அனுப்பின போது அவங்கள காப்பாற்றியதன் நிமித்தம் அந்த நன்றி உணர்வு, ஏன்னா இவங்கள வந்து காப்பாத்தினதுனால இவங்க மட்டும் காப்பாற்றப்படலை, அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய சந்ததியும் என்றைக்கும் ஆண்டவரை விட்டு தூர போகாதபடிக்கு ஆண்டவர் அண்டையில மிகவும் வந்து நெருங்கி இருக்கும்படியான ஒரு உறவை வந்து தேவன் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாலிப பிரயாயத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கெங்கயோ அவங்க போயிட்டு விளையாடுவாங்க, அநேக நேரத்தை ஒதுக்கி இந்த ஓய்வு நாளில் வந்து அவங்க ஃப்ரீயா இருக்குவாங்க. ஆனா நாம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது கேட்கும் போது அவருடைய பாதத்துல நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் உயர்த்துவார். 4வது ஒரு காரியம், ஆண்டவரை வந்து உண்மையா ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணனா அவனுடைய வார்த்தைக்கு வந்து தேவன் வந்து கனத்தை கொடுப்பாரு. ஏன்னா யோசுவா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியா பிடிச்சு கொண்டதுனால அமலேக்கியரை ஜெயிக்கும்படி அந்த யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி வந்து அந்த காரியத்துல வந்து உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம குடும்பத்துல இருக்கலாம், எதிர்காலத்துல இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கலாம், அதன் மத்தியில வந்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொன்னோம்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சமூகத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் அந்த வாலிப பிரயாயத்துல நீங்க செலவிடுறீங்களோ பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில குடும்பத்துல எதிர்காலத்துல தேவன் கொடுத்து உங்களை உயர்த்துவார். 5வதா வந்து யோசுவா வந்து தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு சூரியனையும் சந்திரனையும் வந்து நிக்க வைக்க கூடுமானா
இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கோம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு பகல் 24 மணி நேரமும் அந்த இடத்துல ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும்படி அந்த கிதியோன் மேலும் அயலோன் மேலும் ஆண்டவர் வந்து சூரியனும் சந்திரையும் வந்து தரித்து நிற்கும்படி செஞ்சாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல எதிர்காலத்துல வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இன்னைக்கு வந்து நேரம் ஆயிருச்சே, காலம் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோசுவா வந்து இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாம அவரையே பின்பற்றினார்னு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம் நீங்க என் வாழ்க்கையில மகிமைப்படுங்க. ஏன்னா நூனின் குமாரன் சொன்னோம்னா அவன் வந்து வளைஞ்சி போறவன், அவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை குறிச்சு குறை கூறவனா இருந்தான். ஆனா அந்த மாதிரி என் தகப்பனுடைய சுவாபம் எனக்குள்ள வராதபடிக்கு உம்முடைய வார்த்தையை எனக்கு முன்பா வச்சிருக்கிறேன், உம்முடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தொடர்ந்து கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய சமூகமும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக பிரதிபலனா இருந்து நம்மளை நன்மைக்கு ஏதுவா நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, ஆனா கொடுக்கப்பட்ட நேரம் வந்து நமக்கு குறைவா இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பார். வசனங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். யோசுவானா அவருடைய பேருக்கு வந்து என்னாகமம் 13:16 அவருடைய பேர் வந்து ஓசியா அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது வார்த்தை வந்து என்னாகமம் 12:1-16 வசனத்துல வந்து மோசேக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமும் கோராகின் கூட்டத்தாரெல்லாம் எதிர்த்து வந்தபோது ஆண்டவர் அவர் மத்தியிலிருந்து எப்படி ஊழியக்காரரை குறித்து மற்றவங்க பேசினாலும் அவருடைய எண்ணம் வந்து ஒரு நாளும் மாறாதபடி, மற்றவங்க பேசிட்டாங்களே அதை நான் கண்டுபிடிச்சிட்டு நான் ஊழியக்காரரும் இப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குறை கூறாதபடிக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாம அவன் மிகவும் கீழ்ப்படிந்து இருந்தது மாத்திரமல்ல, மற்றவருடைய சுவாபம் இவனுக்குள்ள வராதபடிக்கு தன்னை கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து காத்துக்கினாரு. யோசுவா 2:1-24 வந்து ராகாப் வேசிக்கு வந்து வேவு பார்க்கும்படி 2 பேர் அனுப்பும்போது நன்றி மறவாம அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவர் உதவி செஞ்சார்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னைக்கு நாமளும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது அந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்மை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.